மக்களவை தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் முழுவதுமாக நடைபெறக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர்களை அறிவித்த நிலையில் வேட்பாளருக்கு ஆதரவாக தொகுதிகளில் பிரச்சாரத்தையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறார். இந்த நிலையில்தான் மதுரையில் ஓபிஎஸ் அவர்களது கோட்டையாக இருக்கக்கூடிய நிலையில் பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதற்கும் அதிமுகவில் துரோகிகளை கட்சியில் சேர்த்ததற்கும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கக்கூடிய கடும் கோபத்தினால் டாக்டர் சரவணன் அவர்களை ஆதரிப்பதற்காக பிரச்சாரத்திற்காக மதுரைக்கு வந்த எடப்பாடி பழனிசாமியை முற்றுகையிட்ட அப்பகுதி மக்களால் தற்பொழுது பெரும் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலில் தான் சிக்கிக் கொண்டிருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பதிலிருந்து அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டார். இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த முடியாது. சுயேட்சை வேட்பாளராக ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்களை தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாலும் அவரது முதுகில் குத்துமிதமாக ஓபிஎஸ் என்ற பெயரில் 5 நபர்களை மறைமுகமாக வேட்புமனு தாக்கல் செய்து ஓபிஎஸ் அவர்கள் கேட்ட வாலி சின்னத்தையும் அவர்கள் கேட்க வைத்ததும் எடப்பாடி பழனிசாமி செய்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் என்றுதான் மதுரை மக்கள் அனைத்தையும் கூறி எடப்பாடி பழனிசாமியை பிரச்சாரம் செய்ய விடாமல் அங்கிருந்து விரட்டி அடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இந்த நிலையில்தான் போலீஸ் பாதுகாப்புடன் எடப்பாடி பழனிசாமி பத்திரமாக அங்கிருந்து சென்றார் என்றும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 5 இடங்களில் கூட வெற்றியடையாது என்றும் பாஜக தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக வலம் வரும் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே ராமநாதபுரம் பிரச்சாரத்தில் கூறியிருந்தார். இந்த முறை இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி கையில் கொடுக்காதவாறு தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வரும் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி கதை இத்துடன் முடிகிறதா? மதுரையில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி விரட்டியடிக்கப்பட்டதை தொடர்ந்து மற்ற தொகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமி விரட்டியடிக்கப்படுகிறாரா என்பதை பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம்.